அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்ட் 102 அண்ட் 103 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, நம்ம ஹீரோவும் அந்த டிராகனும் நேருக்கு நேர் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ ரெண்டு பேரோட அட்டாக்ல என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோக்கு அடிப்படுது. அவன் வந்து அப்படியே கீழே விழுந்துக்கிட்டே இருக்கான். இப்போ இவனை நோக்கி அந்த ஒரு பொண்ணு இருந்தா பாருங்க, அவள் வந்து ஓட ஆரம்பிக்கிறான். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கா. திடீர்னு கட் பண்ணா அவளை வந்து யாரோ எழுப்புறாங்க. அவள் எந்திரிச்சு கத்துறா, அலறா. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து டீமனை வந்து டிஃபீட் பண்ணிட்டீங்க, நாங்கள் வந்து அதை சீல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து அவன் என்ன கேட்குறா, லின்ஃபங் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. லின்ஃபங் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காரு. அவனுமே வந்து லிட்டரலாக அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் தான் இருக்கான். ஸோ லின்ஃபங்க்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நீ முதல்ல வந்து பில்ஸ் எல்லாம் சாப்பிடு, அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போது அந்த ஒரு டீமன் கத்துது. அது என்ன சொல்லுதுன்னா, என்னை இங்கேயே சீல் பண்ணி வச்சலான்னு பார்க்குறீங்களா, என்னைக்காவது ஒரு நாள் நான் வெளியில் வருவேன், இந்த காண்டினென்ட்டையே நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போது அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்வாட் செக்டாரை சேர்ந்த ஒரு எல்டர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, நல்ல வேலை நீங்கள் அந்த ஒரு டீமனை வந்து காயப்படுத்துனீங்க, இல்லைனா அதை சீல் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, ஆக்சுவலாக அந்த டீமன் எங்களை தாக்குனப்போ லின்ஃபங் தான் தனியாக இருந்து அது கூட சண்டை போட்டான், அவன் தான் வந்து எங்களை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மனுஷன் பார்க்குறான், இது அந்த பையன் தனியாக சண்டை போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, அவன் மட்டும் உயிரை கொடுத்து சண்டை போடல அப்படின்னா நாங்கள்லாம் இன்றைக்கி உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். சரி, இதுக்கு முன்னாடி அவனை நம்ம ரொம்ப கேவலப்படுத்திட்டோமே, இதை நினைக்கும் போது எனக்கே வருத்தமாக இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவனை ஹீல் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த மெரிடியன் வந்து அவனுக்கு டேமேஜ் ஆயிருக்கான். அது பிரச்சனை கிடையாது, அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி, வேறு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னா, அந்த ஒரு டீமன் இருக்க பாருங்க, இவனை வந்து மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கு. அதில் இவனோட சோல் அப்படிங்கிறது டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இன்னுமே இவன் வந்து அன்கான்ஷியஸாக தான் இருக்கான். ஸோ இப்போதைக்கு பிரச்சனையே அதுதான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு முடிக்கிறாங்க. ஒரு மனுஷன் என்ன சொல்கிறாரு, நம்மளே இறங்கி சண்டை போட்டிருந்தா கூட உயிரோடு இருந்துருப்போமா அப்படிங்கிறது தெரியல, இவன் உயிரோடு இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம், முதல்ல அவனை கூப்பிட்டு போங்க, கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போகிறாங்கப்பா. இப்போது 3 நாள் ஆச்சு. ஷியன்யூ இருக்கால, அவன் என்ன பண்ணுறா, லின்ஃபங்கை பார்க்கறதுக்காக போகிறா. அதோ 2 பேர் பார்க்குறானுங்க, என்னடா இவெல்லாம் பார்க்கறதுக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. லின்ஃபங் ரொம்ப லக்கிடா அப்படிங்கிறானுங்க. அவன் அங்கே அன்கான்ஷியஸாக படுத்திட்டு இருக்கான், அதுதான் லக்கி அவங்களுக்கு. இந்த இடத்துல அவனோட சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு நிறைய ஹர்ப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இருந்தாலுமே என்னடா இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இவருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் அந்த பறவை என்ன சொல்லுது, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் ஒரு ஜீனியஸ், அவன் கண்டிப்பாக ஏஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அவனோட மெரிடியன்ஸ் எல்லாமே வந்து சரியாயிட்டு இருக்கு. ஆனால் சோல் டேமேஜ் ஆனதுனால அவன் ஏஞ்சிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இவளுக்கு கவலை, அண்ணன் வந்து ஏஞ்சிக்காமே போயிடுவானோ, எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் அந்த பொண்ணுமே உள்ளுக்குள்ளே வந்துருவாளா. அவள் வந்து கேட்குறா, என்ன ஆச்சு, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, இந்த மாதிரி மெரிடியன்ஸ் வந்து அதுவே சரியாயிடுச்சு, ஆனால் அவன் வந்து ஏஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனா சொல்கிறா, சே, அவன் மட்டும் ஏஞ்சிக்கல அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும், அப்புறம் நான் ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வந்து புலம்ப ஆரம்பிக்கிறா. ஹீரோட சிஸ்டர் என்ன சொல்கிறான்னா, நம்மளும் போயிட்டு மெடிசன்ஸ்லாம் தேடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஓகே, தேடலாம், அதாவது இந்த பழைய புக்ஸ்லாம் இருக்கும்ல அதில் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஷியன்யூ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வேணா போங்க, நான் வந்து லின்ஃபங்கை பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு தேடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பறவை பார்க்குது, இந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்து என்னென்னலாம் ட்ராமா நடத்திட்டு இருக்காளுங்க பாரு, என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காது. இப்போது சிங்கியும் ஷோனாவும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்களுக்கு ஒரு குறிப்பு கிடைக்குது. அதாவது இந்த டிவைன் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிடை யூஸ் பண்ணி சோலை வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்க முடியும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. சரி, அது எங்கடா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, அது வந்து ஏன்ஷியன்ட் பேட்டில் ஃபீல்டில் இருக்குது. அந்த இடத்த வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு முறையும், அதாவது 7 வருஷத்துக்கு ஒரு முறை அதை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ ஸ்ட்ராங்கான பீப்புளெலாம் அங்கே உள்ளுக்குள்ளே போய் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. அது சாதாரண இடம் கிடையாது, உள்ளுக்குள்ளே யார் வேணால் போயிட முடியுமானா போக முடியாது. அங்கே டிமானிக் எனர்ஜி அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குமா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது அது திறக்கிறதுக்கு, அதுக்குள்ளே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்னன்னா, இன்னும் 3 மாதம் நான் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அம்மா 3 மாதம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேகமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஷியன்யூ இருக்கால, அவள் வந்து இவன் பக்கத்தில் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்கிறா, கிட்டத்தட்ட வந்து 1 மாதம் ஆயிடுச்சு, இவன் வந்து ஏஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து காப்பாற்றினாலே அந்த ஒரு கேவில் இவங்களை. அப்போல்லாம் இருந்தே அவளுக்கு வந்து என்னென்னா, இவங்ககிட்ட போய் பேசணும், தன்னை பற்றி இவன் என்ன யோசிக்கிறான் அப்படிங்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு ஆசை. அதனால் வந்து இவன் என்ன சொல்கிறா, நீ சீக்கிரம் ஏஞ்சிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீனியர் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இவன் இந்நேரத்துக்கு ஏஞ்சிருக்கணுமே, இவன் ஏன் இன்னும் ஏஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் அவன் ஏஞ்சிக்கலன்னா பெரும் பிரச்சனையாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த டைமில் அந்த ஃபீனிக்ஸ் ஃபயர் இருக்குது பாருங்க, அது என்ன பண்ணுது, இவனோட உடம்பை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி பாடி ரெக்கவர் ஆயிடுச்சு, சோலுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க.
அப்போது அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, அது வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. அது ரியாக்ட் ஆகி அப்போ என்ன ஆகுதுன்னா இவனோட சோல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது. இப்போது இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டான். வெளியில் இவன் உட்காந்து கண்டினியூஸாக புலம்பிக்கிட்டு இருக்காப்பா, இந்த மாதிரி நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ கண்டிப்பாக எந்திரிச்சு தான் ஆகணும் அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஷாவுத்தியன் கத்த ஆரம்பிக்குது, டேய் உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இங்கே வந்து புலம்பாதுன்னு, நீயும் டெய்லி வந்து இதே ஒப்பாரியை வச்சுக்கிட்டு இருக்க, என்னால் கேட்க முடியல, நான் தான் சொன்னல என் மாஸ்டருக்கு ஒன்றும் ஆகாது ஏஞ்சிப்பான்னு சொல்லிட்டு, நீ இதையே சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு காதெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. அந்த பொண்ணு பார்க்குது, நீ ஒரு ஸ்டூபிட் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்குள்ளேயும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம். அவனா சொல்கிறா, இவன் மட்டும் ஏஞ்சிக்கிட்டோம், அவன்கிட்ட சொல்லி உன்னை வந்து பாயில் பண்ணி சாப்பிட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷாவுத்தியன் என்ன சொல்லுது, என்னை பார்த்தா அவனுக்கு சிக்கன் மாதிரி தெரியுதா, என்ன நீ புள்ளி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அந்த டைமில் இன்னொரு குரல் கேட்குது, நீ ஒரு ஸ்டூபிட் பேர்ட்னு. யாரா அதை சொன்னது அப்படின்னு கேட்டால் நம்ம லிங்ஃபங் தான் ஏஞ்சிக்கிறான்ப்பா. லின்ஃபங் எந்திரிச்சோடனே இந்த பறவை போயிட்டு, மாஸ்டர் நீங்கள் ஏஞ்சிட்டிங்களா, நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படி எப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு பேச ஆரம்பிக்குது. அது என்ன சொல்லுது, நான் அப்பயே சொன்னல மாஸ்டர் ஏஞ்சி பாருன்னு அப்படின்னு சொல்லுது. அதான் அவன் சொல்கிறான், நீ ஒரு ஸ்டூபிட் பேர்ட் அப்படிங்கிறான். ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா, நீ வந்து அவளை திட்டினல, ஏன் அவளை திட்டின அப்படின்றான். அப்போது அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம், நல்ல வேலை இவனுக்கு வந்து என் மேலே எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அவன் என்ன சொல்கிறான், அவள் மட்டும் மெடிசன்ஸ் அப்படிங்கிறத எனக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், நான் வந்து எப்பயோ செத்து போயிருப்பேன், அந்த மாதிரிலாம் பேசாத அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா அவன் கேட்குறான், நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தே, என்ன சொல்லிட்டு இருந்தா அப்படிங்கிறான். அதுக்கு அந்த பறவை ஆக்ட் பண்ணி காட்டுது பாருங்க. அவனா சொல்லிட்டு இருந்தா, நீ கண்டிப்பா எந்திரிச்சே ஆகணும், நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது நக்கலா ஆக்ட் பண்ணி காட்டுது. அந்த பொண்ணுமே என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறா. அந்த டைம்ல அவனோட சிஸ்டரும் சிங்கியும் உள்ளுக்குள்ள வராங்க. நான் வந்து வழி கண்டுபிடிச்சிட்டேன் கத்திக்கிட்டே வரா. பார்த்தா இவன் பாட்டு குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். எந்திரிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பயங்கர ஆச்சரியம். என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஷியன்யூ இருக்கால, அவள் ஏதாவது வந்து ஹெர்ப்ஸ் கொடுத்தாளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறா, இல்லை இவனை தான் எந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், நான் வந்து சோல் டெக்னிக் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு அன்கான்ஷியஸ் மாதிரி இருந்தால் கூட நான் வந்து உள்ளுக்குள்ளே சீக்கிரட்டாக என்ன நானே ஹீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு மருந்தெல்லாம் கொடுத்தீங்க, அதனால தான் என்னால் வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆக முடிஞ்சது அப்படிங்கிறான். இப்போது அவன் என்ன கேட்குறா, உன்னோட சோல் பவர் வந்து பேக் டு நார்மல் வந்துடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை, அதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அதான் அவன் சொல்கிறான், நான் வந்து ஒரு மருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டோன் லிக்விட் பற்றி சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்டோன் லிக்விட் பற்றி நம்ம ஹீரோக்குமே தெரிஞ்சிருக்கு. அவனுமே என்ன சொல்கிறான், ஆமாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அது வந்து ஒருத்தரோட சோலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படிங்கிறான். ஆனால் இது கிடைக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது, அது ஏன்ஷியன்ட் பேட்டில் ஃபீல்டு. அங்கே போனோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது தேவைப்படும். இவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகலையே அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் 3 மாதம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நான் ஸ்ட்ராங் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது சிங்கி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எந்திரிச்சிட்ட இல்லையா, இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நான் போய்ட்டு மாஸ்டர்ஸ் கிட்டலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கிளம்பி போகிறா. இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.